கேமரா என்னடா பண்ணீங்க? யாரு நீ? நான் எங்க வீட்டுல பேசிட்டு உனக்கு என்னடா வந்தது? நீ என்ன பத்தி பேசுற போல பண்டைக்கு வரானுங்க. கேமரா என்னடா பண்ணீங்க? சரியானவங்களா இருக்காங்க. எனக்கு யாருமே தெரியல. புறம்போக்குங்க கொண்டு வச்சு 1 லட்ச ரூபா போலீஸ் செலவு பண்ணி உன்னை கொண்டு வச்சு உருக்கிட்டா நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் யாரும் உங்க வீட்டாளங்க திருடிட்டு போறாங்க. நானே உங்களை சிறப்பாக அடிக்கணும். நானே கம்பெனி நீ நீங்க போட்டதானே கை வைக்கிறீங்க. அதுல கதவு தட்டி யார பேசுன? நீங்க ஏதாவது பேசுறியா? அப்பியூட்டுங்க உரிக்கிறேன். நாளைக்கு வருவாங்க போலீஸ் உரிக்கிறேன். நீ கம்ப்ளைண்ட் கொடு. செலவு பண்றா 50,000 செலவு பண்றா உனக்கு உள்ள வச்சு உருக்கி சொல்றேன். பிரச்சனை இருக்குடா. எனக்கு எதுக்கு பேசுறீங்க? இதே வரைக்கும் போலீஸ் ஈவிடிசி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரும் பண்ணிடுவேன். எந்த பணம் இருக்கு பகையா? பண்ணட்டுமா? பகையா? பணம் இருக்கா? நீங்க என்ன பண்ணுவீங்களா? பண்ணுவேன். வாடா பாப்பா உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் தப்பு தான். என்ன பேச்சு பேசுன? பொம்பளைங்க நீங்க பேசுனீங்க போல அங்க உட்காந்துக்கிட்டு. நான் யாரும் பேசுறேன். பைத்தியம் நீ தெரியுமா? நீ முதல்ல பைத்தியம். நீங்க பைத்தியமா இருந்து 2 கேமரா உடைச்சுட்டானுங்க. அவனுங்க ஏதோ பேசிக்கிட்டு பைத்தியக்காரனுங்க. நீ வந்து தேவையில்லாம இவனுக்கு பண்ண பிரச்சனைக்கு தான் 50,000 ரூபாய் செலவு பண்ணி கேமரா போட்டு வச்சிருக்கேன். கடவுளே உடைச்சிட்டு போயிருக்கோம். பேச பேச திங்ஸ் எல்லாம் உடையும் பாத்துக்க. இதெல்லாம் ரவுடிசம்டா. நான் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க பைத்தியம்டா. முழு பைத்தியம் நீங்க. நீங்க எல்லாம் என்ன லேடிஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இங்க பாக்குது. நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றேன். நீ பண்ணதுதான் சொன்னேன். நானு
யார்கிட்ட பிரச்சனை விட்டுட்டாங்க யாரும் பண்ண முடியாம ஜோலியை முடிச்சுட்டு போறனால என்பா கீழே வராமலே இருந்த நாயை கொட்ட கீழே ஒரு கேமரா 4500 ரூபாடா எங்கடா போனானுங்க அவனுங்க ஹலோ சார் நான் எங்க வீட்டுல என் கஷ்டத்தை பேசிட்டு இருக்கேன் ரெண்டு கேமரா உடச்சுட்டானுங்க 9000 ரூபாய் ஒரு கேமரா 4500 ரூபாய் இந்த நாய்ங்க பிரச்சனை பண்றாங்க வச்சிருக்கேன் இப்ப தேவையெல்லாம் கொண்டு சண்டைக்கு வந்து ரெண்டு உடச்சுட்டாங்க அவன் பாட்டு போயிட்டான் இவனுக்கு தினமும் மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு என்ன அசிங்கமா பேசுறது இப்படியெல்லாம் பண்றானுங்க நான் கண்டுக்காம இருக்கேன் இன்னைக்கு நான் ட்ரிகர் ஆகி எதுக்குடா இப்படி பேசுறீங்க நான் வந்து என் வீட்டுல பேசுற மாதிரி தானே இருக்கு நான் வீட்டுல பேசினா கூட அந்த நாய்ங்க இங்க வந்து உடச்சிட்டு போறானுங்க அந்த 2 பேரும் வந்து இப்ப உள்ள வைக்கணும் சார் நீங்க ரொம்ப அராஜகமா இருக்குது வீட்டுலதான் இருக்கேன் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த நாய்ங்க அதுங்களாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கு பாட்டு போயிடுச்சுங்க 2 கேமரா உடஞ்சிருக்கு புறம்போக்குங்களால சார் ஸ்டேஷன்லாம் எப்படி சார் இந்த நாய்ங்களெல்லாம் வந்து எப்படி சார் நான் மல்லு கட்டுறது நான் ஆல்ரெடி ஏகப்பட்ட சரிங்க சார் கரெக்ட் தான் சார் கொடுக்கலாம்